அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். உஷாநந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது நிறைய பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய தொப்பை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். சிகப்பு அவல் வச்சு ஒரு ரெசிபி சொல்ல போகிறோம். அந்த ரெசிப்பியில் தேவையான எல்லா ஊட்டச்சத்தும் கிடைக்கணும், அதே சமயம் தொப்பையும் குறையணும், ஹார்மோன்ஸும் பேலன்ஸ் ஆகணும், பீரியட்ஸும் ரெகுலரைஸ் ஆகணும். ஸோ இதுதான் நம்ம பெண்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா சுத்தமாக சத்தே இல்லாமல் வெறும்னே நம்ம சாப்பிட்டு வெயிட் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது உடல் பலகீனமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அனைத்து ஊட்டச்சத்துகளும் நிரம்பியதாக இருக்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சிகப்பு அவல். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த சிகப்பு அவல் எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம். அந்த அவல் கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே வேக வைத்த கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துக்கோங்க. வெந்த ஆவியில் வேக வச்ச அவளையும் சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஹாஃப் எலுமிச்சை உங்களுக்கு தேவையான அளவு புளிப்பு எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு அதை பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க. லாஸ்ட்டாக ஒரு 2 ஸ்பூன் ஆலிவ் ஆயில் அதில் ஊற்றிக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் பேலன்ஸை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இந்த அவல் இருக்கும். ஏன்னா இந்த சிகப்பு அவலில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்கு. ஸோ இரும்பு சத்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலை இருக்கக்கூடியதாக இருக்கும். இது மொதல் விஷயம். ஸோ உடம்பு லூஸ் ஃபேட்ஸ் இல்லாமல் தொலன்னு இல்லாமல் நல்லா இருகிறதுக்கு இது சப்போர்ட்டிவாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்க்கடலை. ஸோ தொப்பை குறையிறதுக்கு வேர்க்கடலை பெஸ்ட்டாக இருக்கும். அதை நம்ம இந்த சாலடில் சேர்த்து சாப்பிடும் பொழுது சிகப்பு அவளுடைய பயனும் சேர்த்து கிடைக்கும் பொழுது நமக்கு ஈஸியாக இருக்கும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அதில் சேர்த்தக்கூடிய கருவேப்பிலை, கொத்தமல்லி, இது ரெண்டுக்குமே கட் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி குடல் பகுதியில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாவுக்கு உணவாக இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் மாறும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடலில் சேரக்கூடிய முழுமையான உணவுப் பொருட்கள் எல்லாம் நல்லபடியாக உறிஞ்சப்படும். அதில் இருக்க சத்துகள் முழுமையாக உறிஞ்சப்படும். கழிவுகள் முழுமையாக வெளியேறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கட் பிரைன் ஆக்சிஸ்க்கு இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம அதில் சேர்த்துறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அதை தவிர்த்து இந்த சிகப்பு அவலில் நிறையா நியாசின், பயோட்டின், குட் ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைய இருக்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா முடி உதிர்தலும் ஹார்மோனல் இம்பேலன்ஸையும் சரி பண்ணக்கூடிய தன்மையாகவும் இந்த சிகப்பு அவல் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதை தொடர்ந்து நமக்கு வயிற்று பகுதிகளில் ஃபேட்டு சேராமல் இருக்கிறதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலமாக சொல்லப்படக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி அமிலம் நம்ம வயிறு சுற்றி, இடுப்பு சுற்றி ஃபேட் டெபோசிஷன்ஸ் ஏற்படாமல் தடுக்குது. ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கக்கூடியதாக இருக்கிறதுனால நம்ம இதை நல்லபடியாக யூஸ் பண்ணலாம். கூடவே நம்ம ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் இருக்கக்கூடிய ஒலிக் ஆசிடும் இதே தன்மையுடையதாக இருக்கிறதுனால ஹார்மோனும் பேலன்ஸ் ஆகும், தொப்பையும் குறையும், அதுக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த சிகப்பு அவல் சாலட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ உங்களுக்கு எந்த வேலை பிடிக்குதோ அந்த வேலை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை எடுக்கும் பொழுது இப்போ நம்ம ஒரு நாளைக்கு என்ன சொல்கிறோன்னா கலோரி ரெஸ்ட்ரிக்டட் டயட்டு, அதாவது நிறைய சாப்பிடணும், ஆனால் அதுலேருந்து நமக்கு கம்மியாக சத்து கிடச்சி நமக்கு வெயிட் போடாத மாதிரி இருக்கணும். கலோரி கம்மியாக இருக்கக்கூடியதாக நம்ம சாப்பிட்ணும். கலோரி ரெஸ்ட்ரிக்டட் டயட் அப்படிங்கிறது தான் நம்ம யாருக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறோன்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஃபாலோ பண்ண சொல்கிறோம். இந்த ஒரு அவல் நமக்கு ஸ்டொமக் ஃபில்லிங்காகவும் இருக்கும். அடுத்த வேளை சீக்கிரமும் பசிக்காது. நமக்கு சாப்பிட்டதுனால முழுமையான சத்து இருக்கும். இப்போ ஒரு சில உணவுகள் நம்ம சாப்பிட்டோம், கம்மியாக தான் சாப்பிட்ருப்போம், ஒரே ஒரு தோசை சாப்பிட்ருப்போம், ஆனால் சாப்பிட்டோன்னே தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த சிகப்பு அவல் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நீங்கள் எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதில் அவ்வளோ சத்து பொருட்கள், அவ்வளோ மைக்ரோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நிரம்பியதாக இருக்குது.
ஸோ இந்த அவலில் வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு டெலிஷியஸான ஒரு ரெசிப்பியாக நீங்கள் சாப்பிடும் பொழுது, அதாவது அவல் ஆவியில் வேக வச்சது, வேர்க்கடலையை வேக வச்சது, கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி, எலுமிச்சை பிழிஞ்சது, கூட ஆலிவ் ஆயில் சீசனிங்காக ஆட் பண்ணது, இது எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிடும் பொழுது சால்ட் போட்டுக்கிறோம். இந்த சாலடை நம்ம சாப்பிடும் பொழுது நமக்கு ஒரு 250 கலோரிஸ் தான் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போ ஒரு நாளைக்கு நம்ம வந்து 1000லேருந்து 1500 கலோரிக்குள்ளே எடுக்கணும் அப்படிங்கும் பொழுது, ஒருவேளை ரெசிப்பியில் வெறும் 250 கலோரிஸ் மட்டும் கிடைக்கும்னா இந்த ரெசிபி ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. நமக்கு இதிலிருந்து வெறும் ஒரு 9 கிராம்ஸ் அளவு தான் வந்து ஃபேட் சேர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6 கிராம் ஃபைபரும் 6 கிராம் ப்ரோட்டீனும் நமக்கு கிடைக்குது. 10 கிராம்ஸ் அளவுக்கு இரும்புச்சத்து நமக்கு கிடைக்குது. வெறும் 42 கலோரிஸ் தான் இதுலேருந்து நமக்கு கிடைக்கும். ஆனால் 54 கிராம் வந்து கால்சியம் இதுலேருந்து நமக்கு கிடைக்குது. அப்போது பெண்களுக்கு முழுமையான சத்து நிறைந்த ஒரு உணவாக இந்த ரெசிபி வந்து சிகப்பு அவல் சேர்ந்த ஒரு உப்மா மாதிரியோ இல்லை அவலா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பேசிக்கான சலட் மாதிரியோ நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்களோ அந்த ஃபார்மேட்டில் நம்ம இதை எடுத்துப்போம். ஸோ இது வந்து கண்டிப்பாக ஹார்மோன்ஸையும் பேலன்ஸ் பண்ணும். அதே சமயம் வயிறு இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய தொப்பை ஃபேட் எக்ஸஸ் ஃபேட்டை குறைச்சி நம்மளை வந்து ஸ்லிம்மாக காட்டுறதுக்கும் வெயிட் லாஸ் ஈஸியாக கொண்டு வரதுக்கும் இந்த சிகப்பு அவல் உப்மா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். அறிவும் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பசி சரியாக எடுக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி ஒரு நிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள்கிட்டையும் நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் வயதான நபர்கள்கிட்டையும் வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இந்த பசி சரியாக எடுக்காமல் இருக்கக்கூடிய தன்மையோட கூடவே கொஞ்சம் உணவு சாப்பிட்டாலும் வயிற்றை முறுக்கி எனக்கு ஒரு வலி உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சரியாக பசி எடுக்காத ஒரு நிலைக்கு என்னெல்லாம் வந்து காரணங்கள், இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு டீ வந்து எப்படி தயாரிக்கிறது, இல்லைனா வந்து இதை ஒரு சிரப் மாதிரி வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். முதல் விஷயம், ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்கான் அப்படின்னா இந்த 3 விஷயங்களை வச்சு நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரியான நேரத்தில் வந்து பசி எடுக்கிறது, அதே மாதிரி மலம் சிறுநீர் அப்படிங்கிறது சரியான நேரத்தில் வந்து வெளியாகிறது, காலையில் எழுந்த உடனே டாய்லெட் போயிடுறது, ஈவினிங் ஒரு டைம் வந்து நமக்கு மோஷன் வந்து கரெக்டாக போயிடணும், ஒரு நாளைக்கு குறைஞ்சது 6 முறையாவது வந்து நமக்கு சிறுநீர் வந்து வெளியாகணும், கூடவே நல்ல இரவு தூக்கம் வந்து இருக்கணும். அதே மாதிரி ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுடைய அந்த ஆண் தன்மைக்கான ஹார்மோன்ஸும், பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் மாதவிடாய் வந்து கரெக்டான முறையில் வருது. இந்த முறைகளை வச்சு ஒரு நபர் ஆரோக்கியமான நபராக இருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம வந்து ரொம்ப எளிமையாக வந்து சொல்லலாம். அதில் முதல் விஷயம் பசி தான். நமக்கு கரெக்டான டைமில் வந்து பசி எடுக்குது அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளும் சரியான நேரத்தில் வந்து வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பசி உணர்வு வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னா, செரிமான கோளாறுகள் வந்து இருக்கிறவங்க, ரொம்ப நாளாக வந்து செரிமானத்துக்காக, முக்கியமாக அசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகளுக்காக வந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள், இவங்களுக்கு சரியான பசி எடுக்காது. அதே மாதிரி வாந்தி வரக்கூடிய ஒரு உணர்வும் வந்து கூடவே வந்து இருக்கும். அந்த உணவை வந்து சாப்பிட்ட பிறகு வயிற்றை முறுக்கி வலிக்கக்கூடிய ஒரு தன்மை, ஏன்னா வந்து வயிற்றில் வந்து இந்த காற்று அதிகமாக தங்கி அங்கங்கே வந்து நமக்கு வயிற்றை பிடிக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள், முக்கியமாக சர்க்கரை நோய்க்கு வந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளக்கூடிய நபர்கள் வந்து வயிறு எப்போவுமே மந்தமாக இருக்குது, சரியாக பசியே வந்து எடுக்க மாட்டேங்குது, காலை உணவை வந்து நான் சாப்பிட்டேன் அப்படின்னா மத்தியானம் நான் வந்து சாப்பிடணுமே அப்படிங்கிற மாதிரி நான் சாப்பிட்றேன், இல்லைனா வந்து எனக்கு ஈவினிங் தான் பசிக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வந்து நான் பசி எடுத்து சாப்பிட்ட நாட்களே வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையும் வந்து இந்த சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து இருக்கும். எதனால் இந்த சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு வந்து பசி உணர்வு கம்மியாக இருக்குது
அப்படின்னா அவங்களுக்கு இந்த கேஸ்ட்ரோபாரசிஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். அதாவது குடலோட அசைவியக்கம் வந்து நரம்பு தூண்டுதல்களால் உண்டாகும். ஸோ சர்க்கரை வியாதி வந்து நரம்புகளை வந்து பாதிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். நரம்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். ஸோ இதனால் அவங்களுக்கு அந்த வயிற்றை சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு குடலோட அசைவியக்கங்கள் வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாள் சர்க்கரை நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த பசி உணர்வுங்கிறது கம்மியாக இருக்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஒரு சில நபருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூடிய உணவுகள் வந்து ஒருவேளை நிறைய ஹோட்டல் ஃபுட்டு வந்து எடுக்கிறாங்க, வெளியில் வந்து ஃபுட் எடுக்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி வந்து வயிற்றில் ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா அது வந்து வயிற்றில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய இந்த மியூக்கஸ் மெம்பரைன் வந்து ப்ராப்பராக வந்து செக்ரேட் ஆகாது, இல்லை அங்கே வந்து ஒரு இன்ஃப்ளமேஷன் வீக்கம் வந்து உருவாகியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வயிற்று பகுதியிலையோ இல்லை வந்து சிறுகுடல்லையோ வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃப்ளமேஷன் அதாவது வீக்கம் வந்து இருக்குது அப்படின்னா பசி உணர்வு வந்து சரியாக இருக்காது. வாந்தி வரக்கூடிய ஒரு உணர்வோ இல்லை உணவை பார்த்தாலே வந்து ஒரு வெறுப்பான ஒரு உணர்வோ வந்து இருக்கலாம். ஸோ இது வந்து அடிக்கடி வந்து ஹெச் பைலோரி இன்ஃபெக்ஷனால் பாதிக்கப்படுறதோ இல்லை அமீபியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளால் வந்து பாதிக்கப்படுறதோ இல்லை டயரியா வந்து அடிக்கடி வந்து பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு வந்து இந்த பிரச்சனைகள் வரலாம். முக்கியமாக டைஃபாய்டு மாதிரியான நீர் மூலமாக குடலை வந்து பாதிக்கக்கூடிய சில இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பசி உணர்வுங்கிறது கம்மியாக தான் இருக்கும். ஒரு சில நபர்கள்லாம் வந்து சொல்லுவாங்க, வருஷத்தில் ஒரு முறையாவது வந்து எனக்கு இந்த டைஃபாய்டு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பசி உணர்வு அப்படிங்கிறது கம்மியாகும். ஒரு சிலர் பேருக்கு வயதாகக்கூடிய ஒரு தன்மையே ஒரு 70 வயதுக்கு மேலே போகும்பொழுதே வந்து அவங்களுக்கு பசியோட தன்மை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றமும் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் வந்து பசி உணர்வு கம்மியாக இருக்கும். இன்னும் சில நபர்கள் வந்து பசிக்கும் பொழுது சரியாக உணவு எடுத்துக்காமல் இருக்கிறது, அதே மாதிரி பசி இல்லாத போது நிறைய உணவு வந்து எடுத்துக்கிறது, அதே மாதிரி காலநிலை தவறி வந்து உணவு எடுத்துக்கிறது, அதாவது நிறைய சூடாக இருக்கக்கூடிய நிலைகளில் ஒரு சம்மர் மாதிரி இருக்கக்கூடிய டைமில் வந்து அதிக சூடான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது. ஸோ அதே மாதிரி ரொம்ப குளிர்ச்சியான தன்மை இருக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலை வந்து நல்ல குளிர்ச்சியோ மழையோ இருக்கக்கூடிய சமயங்களில் வந்து நல்ல குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது. இது எல்லாமே உங்களுடைய செரிமான சக்தியை வந்து கம்மி பண்ணும். அந்த மாதிரி நிலைகள்லையுமே வந்து உங்களுக்கு சரியான பசி வந்து இல்லாமல் வந்து இருக்கலாம். இல்லை அதிகமாக மசாலா சம்பந்தமான உணவுப் பொருட்கள், நிறைய கொழுப்பான உணவுப் பொருட்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேச்சர் வந்து இருக்கிறது. அதே மாதிரி ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு அப்படிங்கிறத தாண்டி அடிக்கடி வந்து உணவுகளை வந்து எடுத்துக்கிறது, இதனால் உங்களுடைய செரிமான சக்தி கம்மியாகும் பொழுதெல்லாம் உங்களுக்கு பசியின்மையும் வந்து கூடவே வந்து வரக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது 2 காரணங்களால் வந்து நமக்கு பசி இல்லாமல் இருக்குது. முதல்ல வயிற்றில் வந்து நமக்கு கழிவுகள், அதாவது ஆமம் அப்படின்னு சொல்லுவோம், முதல் நாள் உண்டான அந்த வளர்சிதை மாற்றத்தோட கழிவுகள் வந்து உடம்பை விட்டு வெளியாகாமல் தங்கி இருக்கக்கூடியது. அடுத்தது நம்மளுடைய செரிமான தன்மை, அதாவது செரிமான நீர்கள் வயிற்றில் உண்டாகக்கூடிய அந்த அக்னின்னு நம்ம சொல்லுவோம், இந்த அக்னியோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது. அதாவது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், அதே மாதிரி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இதனோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நமக்கு தொடர்ந்து வந்து சரியான நேரத்தில் வந்து பசி எடுக்காமல் வந்து இருக்கும். ஸோ அப்போல்லாம் வந்து நம்ம முதல் விஷயம் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, உணவு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவை வந்து ஈஸியாக செரிக்கக்கூடிய உணவாக கரெக்டான டைமில் வந்து எடுத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பசி இல்லை, நான் காலை உணவை சாப்பிட்டுட்டேன், எனக்கு மதிய உணவில் பசியே இல்லைன்னா அந்த டைமில் ஏதாவது சூப் வகைகளை எடுத்துக்கிறது நல்லது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பசி உணர்வை மீண்டும் நார்மலாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்தது நல்ல ஆவியில் வேக வச்ச உணவுப் பொருட்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. நீங்கள் உணவு சாப்பிடும் பொழுது டிவி பார்த்துட்டோ இல்லை ஃபோன் பார்த்துட்டோ இல்லை நிறைய பேசிக்கிட்டோ உணவை எடுத்துக்காமல் முழுவதுமாக அந்த உணவோட தன்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து நல்லா மென்று அதை வந்து கூழாக்கி நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அந்த உணவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே வந்து நம்மளுடைய மைண்டுக்கும் வந்து போகும் பொழுது அடுத்தடுத்த சமயங்களில் நமக்கு நல்ல ஒரு பசி உணர்வு வந்து கொடுக்கும். இது வந்து மைண்ட்ஃபுல் ஈட்டிங் நம்ம வந்து சொல்லுவோம். இந்த முறையை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஸோ கூடவே நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பவுடரை நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா முதல் கவலம் சாதத்தோடு இதை வந்து மிக்ஸ் பண்ணி வந்து நீங்கள் சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு பசி உணர்வும் வந்து இருக்கும். அதே மாதிரி செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். பசி உணர்வை அதிகப்படுத்தக்கூடிய இந்த சூர்ணம் தயாரிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்ங்கிறத பார்க்கலாம். ஜீரகம், பெருஞ்சீரகம், லவங்கம், லவங்கப்பட்டை, ஏலக்காய், அது கூட வந்து திரிக்கடுகு, அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, கூடவே வந்து வசம்பு, கீழா நெல்லி.
ஸோ இதில் வந்து சீரகம் பெருஞ்சீரகம் வந்து நமக்கு பசி உணர்வை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி லவங்கம், லவங்கப்பட்டை அப்படிங்கிறது வந்து முக்கியமாக சர்க்கரை வியாதினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ரத்தத்தில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையை வந்து ஒரு பேலன்ஸ்டாக கொண்டு வரதன் மூலமாக உங்களுக்கு பசி உணர்வை வந்து நார்மலாக்கும். அதே மாதிரி ஏலக்காய் அப்படிங்கிறது வயிற்றில் உண்டாகக்கூடிய அதிகப்படியான அந்த கேஸை வந்து ரிலீஸ் பண்ணும். கூடவே சுக்கு, மிளகு, திப்பிலி அப்படிங்கிறது பசி உணர்வை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. அதே மாதிரி வசம்பு அப்படிங்கிறது வயிற்றில் இருக்கக்கூடிய நமக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி கீழா நெல்லி, இந்த கீழா நெல்லியை வந்து நீங்கள் சமூலம், அதாவது அதனுடைய மொத்த ஒரு செடியுமே வந்து வேரோட சேர்த்து எடுத்துக்கிறது வந்து இது வந்து அமீபியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள், ஹெச் பைலோரி மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸை வந்து இது குறைக்கும். கூடவே நம்ம கல்லீரலையும் வந்து பலப்படுத்துறதுனால நமக்கு பசி உணர்வு வந்து நார்மலான ஒரு நிலைக்கு வந்து வரும். ஸோ இந்த ஒரு மூலிகைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் லைட்டாக வறுத்துட்டு நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு பொடியை வந்து நீங்கள் உணவோட சேர்த்து நீங்கள் வந்து முதல் கவலமாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு பசி சுத்தமாகவே இல்லை அப்படின்னா உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த ஒரு பவுடரை வந்து நீங்கள் வெதுப்பாக வெந்நீரோடு சேர்த்து கொதிக்க வச்சுட்டு கூடவே கொஞ்சம் தேன் கலந்து வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு பசி உணர்வு வந்து நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது இந்த கஷாயம் வந்து எப்படி தயாரிக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். சோம்பு, லவங்கப்பட்டை, ஏலக்காய், சுக்கு, மிளகு, திப்பிலி, ஜாதிக்காய், லவங்கம், கீழா நெல்லியோட பொடி, சீரகம், இது எல்லாத்தையுமே வந்து ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து இந்த அமிர்தல் சூரணத்தை வச்சு நம்ம எப்படி கஷாயம் செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 250 ml தண்ணீரை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு 4லேருந்து 5 கிராம் அளவுக்கு இந்த சூர்ணத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். கஷாயம் வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கணும். ஸோ இதில் சீரகம், சோம்பு, சுக்கு, மிளகுலாம் நம்ம சேர்த்துக்கிறதுனால நல்லா வாசனையோடு இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்க வேண்டாம். ஸோ இப்போது கஷாயம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம அதை வந்து வடிகட்டிக்கலாம். இந்த கஷாயத்தை உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்துக்கும் போது நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். சின்ன குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 10 ml அளவுக்கு இந்த கஷாயம் வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி சர்க்கரை நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் இந்த கஷாயத்தை வந்து நம்ம கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் வந்து அமிர்தல் சிறப்பாக நம்மளுடைய மருத்துவமனையில் கிடைக்கிது. ஸோ அந்த சிறப்பு வந்து நீங்கள் உணவுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 15 ml எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பசி உணர்வு வந்து நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பசி எதனாலலாம் நமக்கு குறைவாக எடுக்குது, அதற்கான காரணங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இதை சரி செய்யக்கூடிய ஒரு அமிர்தல் கஷாயம் எப்படி தயாரிக்கிறதுங்கிறத பார்த்தோம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் ரொம்ப நேரமாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தா அந்த இடத்துக்கு வந்துட்டோம். எஸ், இன்னைக்கு நம்ம சென்னை ரயில் மியூசியம் ஐசிஎஃப்க்கு தாங்க வந்திருக்கோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். யூஸ்வலாக போகிற ட்ரெயினை விட இன்னைக்கு இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் எல்லாம் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுட்டு போகிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். வாங்க போகலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹேண்ட் கிரெயின். ஸோ பார்க்கும்போதே தெரியுது ஹவு ஹியூஜ் இட் இஸ். ஸோ ஆதி காலத்துலலாம் யூஸ் பண்ண அந்த ஹேண்ட் கிரெயினை தான் வந்து அதோட மாடலில் வந்து இங்கே வச்சுருக்காங்க. ரோட்லலாம் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடந்துச்சு அப்படின்னா க்ரெயின் எப்படி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து அந்த வெஹிக்கிளை லிஃப்ட் பண்ணுதோ அதே மாதிரி ட்ரெயினோட ட்ராக்ஸ் ஆகட்டும் இல்லை யார்ட்ஸில் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா இந்த மாதிரி க்ரெயின்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஆரம்ப காலம் அப்படிங்கிறனால 1887ங்கிறனால ஃபிசிக்கலாக 2 பேர் சேர்ந்து தான் இந்த க்ரெயினை வந்து ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணி தான் இழுக்க முடிஞ்சது. பட் ஸ்டீம் க்ரெயின்ஸுமே இருக்குது. பட் இது வந்து ஆரம்ப காலம் அப்படிங்கிறனால we are having the
ஹேண்ட் க்ரெயின் அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹியூஜாக இருக்குது, எவ்வளோ வெயிட் வந்து அதை லிஃப்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அதை வந்து கரெக்டாக இங்கே வரும்போது இந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே ஒவ்வொரு விஷயங்களையும் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக we have a guide with us. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி சவுண்டு போட்டுட்டு இருந்த காலங்கள்லாம் இப்போ ஒரு ட்ரெயின் இன்ஜின் மேலேயே உட்காந்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு வேற லெவல் ஃபீல் தாங்க. நம்ம அந்த காலத்துல எல்லாம் கதைகளில் பார்த்துருப்போம், இப்போ கார்ட்டூன்ஸ்லாம் குழந்தைங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் இன்ஜின் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிளாக் கலர் ட்ரெயின் இன்ஜின் இஸ் மேட் இன் ஸ்காட்லாண்ட் இன் 1907. ஸோ இதோட ட்ரெயின் ரூட் பார்த்தீங்க அப்படின்னா நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வேல வந்து ஓடிட்டு இருந்த ஒரு ட்ரெயின் இன்ஜின் தான். ஸோ இது எப்படி வந்து கரெக்டாக அந்த மெக்கானிசம் இயங்குது, எப்படி வந்து இந்த இன்ஜின் ஓடுது அப்படிங்கிறது தான் உள்ளே வந்து உங்களுக்கு அழகாக நான் ஒரு டெமோமாவே பண்ணி உங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். நீங்கள் வில்லிவாக்கம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வாங்க. இந்த ரயில்வே மியூசியம் வில் பி a perfect place to spend your day. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம், அதே மாதிரி குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறதுக்கும் இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட். ரியல் இன்ஜின் மாடலை வந்து பார்க்கறது ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீல் இவ்வளோ பெருசு இருக்குமா, ஸோ இங்கே யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் இவ்வளோ பெருசு இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த பக்கத்தில் பார்க்க முடியுதுங்க, யூ கேன் டச் அண்ட் ஃபீல் இட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதோட மெக்கானிசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற ட்ரெயின் அப்படின்னாலே ஸ்டீம் இன்ஜினாக தான் மோஸ்ட்லி இருந்தது. ஸோ அந்த ஸ்டீம் இன்ஜின் அப்படின்னாலே நமக்கு தண்ணி தேவைப்படும், கோல் தேவைப்படும். அப்புறம் அதான் வந்து அதை பாயில் பண்ணுற அந்த வேகத்தினால மட்டும்தான் வந்து ஸ்டீம் இன்ஜின் வந்து ரன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து டேங்க்கில் ஸ்டோர் ஆகணும். ஸோ தண்ணி டேங்க்கில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து தண்ணி ஃப்ளோ வந்து மேலேருந்து வரும். இதுதான் டேங்க் பார்ட். அவங்க எடுக்கக்கூடிய தண்ணியை டேங்க் இங்கே தான் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. அண்ட் இந்த ஏரியா என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இதுதான் கரிக்கோல் எல்லாம் வந்து இது மேலே தான் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ட்ராவல் போகும்போது நமக்கு கரிக்கோல்லாம் தீந்துடக்கூடாதுங்கிறனால நிறைய கரிக்கோள்கள் வந்து இந்த ஏரியாலே வந்து ஃபுல்லாக நிரப்பி வச்சுப்பாங்க. மூவ் ஆகும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய கரிக்கோலை அவங்க 2 பேர், இங்கே ஒரு ஆள் இருப்பார், இங்கே ஒரு ஆளை வச்சு இங்கே இருக்க கரிக்கோல் எடுத்து இந்த பாட்டுக்குள்ளே போடுவாங்க. ஸோ தண்ணி என்ன பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னா கீழே வந்து ஸ்டீம் மூலமாக வந்து பாயில் ஆக ஆரம்பிக்கும். சூடாக கரிக்கோல் வந்து ஹீட் கொடுக்கறனால தண்ணி சூடாகும் போது அந்த ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அந்த டைமில் தான் வந்து இது வந்து மூவ் ஆகவே ஆரம்பிக்கும். ஸோ அந்த காலத்துலலாம் இப்படி ஒரு மெக்கானிசம் இருக்குங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி மாடல்ஸ்லாம் அங்கே பிளேஸ் ஆகிறது. அண்ட் இதோட மெக்கானிசம் வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் அந்த அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கணும் அப்படின்னா டேரெக்டாக அந்த இடத்த வந்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஆப்வியஸாக தெரிஞ்சிடும் ஹவு இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைமண்ட் ஜூப்ளி கேலரி. வாங்கோட போய் பார்க்கலாம். நிறைய ட்ரெயின் மாடல்ஸுமே வச்சுருக்காங்கங்க. ஒவ்வொரு மாடலுமே வந்து ரொம்ப க்யூட்டாக அழகாக அந்த கலரிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ட்ரெயின் மாடலுமே வந்து ஒவ்வொரு லொக்கேஷனுக்கு போகக்கூடிய ட்ரெயின்ஸாக இருக்குது. ஸோ யூ கேன் see the கலர்ஸ். நம்ம ரியல் லைஃப்பில் வந்து பார்க்கக்கூடிய ட்ரெயின்ஸ் எப்படி இருக்குமோ சேம் ஆஸ் இட் இஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த ஒவ்வொரு ட்ரெயின்கான கதைகளை வந்து ஒரு டிஸ்கிரிப்ஷனாக வந்து ஒவ்வொரு இடங்களையும் கொடுக்குறாங்க. I'll just show you. ஸோ ஒவ்வொரு கிளாஸ், அப்பர் கிளாஸ் ட்ராவல் எப்படி இருக்கும், ஸோ மிடில் கிளாஸ் ட்ராவல் எப்படி இருக்குங்கிற மாதிரி ஒவ்வொரு ட்ராவல் வந்து எப்படி இந்தியாவில் இருந்தது, அதுக்கான ட்ரெயின்ஸ் எப்படி இருந்ததுங்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை வந்து ரொம்ப அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் மாடல்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தக்கூடிய பிரசிடென்ட்ஸ் ஆகட்டும், ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த கண்ட்ரியாக இருக்கட்டும், ஒவ்வொருத்தரும் வந்து விசிட் பண்ணி அவங்க எடுத்துக்கிட்டு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து ஃப்ரேம் மாடல்ஸில் வச்சுருக்காங்க. ஸோ ட்ரெயினில் வந்து ஏதாவது இன்ஜுரி, ஏதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா அது ஃபஸ்ட் எய்ட் கிட்ஸ் எல்லாம் வந்து தனியாக ஒரு மெடிக்கல் வேனுன்னு சொல்லி ஒரு போர்ஷன் வந்து ட்ரெயினில் வச்சுருக்காங்க. ரொம்பவே அழகாக அது வந்து எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ட்ரெயின்ஸில் ஏதாவது இஷ்யூ ஆகுது, இல்லை யாருக்காவது ஏதாவது உடம்பு முடியல அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே
ஸோ மெடிக்கல் வேன் ஆக்சிடென்ட் ரிலீஃப் அப்படின்னு சொல்லி ரொம்பவே மென்ஷன் பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஏசி கோச்சஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், வேகன்ஸில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன், என்னென்ன டைப்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக வந்து ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லேயுமே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஏசி ட்ரெயின்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி கண்டிஷன்ஸில் இருந்தது, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எந்த இயரில் இனிஷியேட் பண்ணாங்கங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ஏசி கோச்சஸில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்கணும், எவ்வளோ டெம்பரேச்சர் வந்து அதை விட தாண்டி போகக்கூடாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸோட வந்து டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒவ்வொரு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐசிஎஃப், அதாவது சென்னை ரயில்வே மியூசியத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ ஃபேக்ட்ரி பிசைட். இவங்களோட பக்கத்து இதில் வந்து ஒரு ஃபேக்ட்ரி இவங்களோடது இருக்குது. அந்த ஃபேக்ட்ரியில் தான் நம்ம லேட்டஸ்ட்டாக பார்த்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸோட மேக்கிங்கே அங்கே தாங்க பண்ணியிருக்காங்க. அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸே வந்து அங்கே தான் பண்ணியிருக்காங்க. வந்தே பாரத்தில் கரெக்டாக அந்த கலரிங்காக இருக்கட்டும், அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலிங் இஸ் பக்காங்க. ரொம்பவே அழகாக அந்த சீட்ஸோட கலர்ஸ்லேருந்து கவர்ஸ், அங்கே உட்காந்து சாப்பிட்ற டேபிள்ஸ் வரைக்குமே ரொம்பவே அழகாக அதோட டீட்டெயிலிங் ஒர்க் இஸ் ஜஸ்ட் ஆசம். வந்தே பாரத்தை வந்து எப்படிலாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம தனி எபிசோடாக ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நிறைய ட்ரெயின் மாடல்ஸ் வந்து வச்சுருக்காங்கங்க. ஒவ்வொரு மாடல்ஸ்க்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்குது. ஸோ அந்த கதைகளுக்கு ஏற்ற மாதிரி அழகாக ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ அப்ராட்லேருந்து வந்த டிக்னிட்டாரிட்டிஸ்லாம் பார்த்து எப்படி என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தனியாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. சதர்ன் ரயில்வே ஹெட் குவார்ட்டர்ஸோட பில்டிங், ஸோ அதில் நடந்த விஷயங்கள், அதோட டிஸ்கிரிப்ஷன் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் முடிஞ்சாலும் சென்னை மாதிரி வருமா, சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனோட கதையை வந்து ரொம்பவே அழகாக வந்து கிறிஸ்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ராயபுரம் அண்ட் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனோட ஆர்கிடெக்சராக இருக்கட்டும், அதோட விஷயங்களை வந்து தனியாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதெல்லாம் போக நிறைய விஷயங்களை வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு இன்ஃபர்மேட்டிவான ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு பிளேஸை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா சென்னை ரயில் மியூசியம் ஐசிஎஃப் இஸ் வெரி வெரி பர்ஃபெக்ட் சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் வந்து ட்ரெயின்ஸ்லேயே நிறைய விதமான ட்ரெயின்ஸும் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது ஒரு ட்ரெயின் தான் மகாராஜா எக்ஸ்பிரஸ். அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான எக்ஸ்பிரஸ்ங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூ கேன் சி ஹோட்டல் ரூம்ஸ் லைக் திஸ், சஃபாரி பார் இருக்கும், ராஜா கிளப்ஸ் இருக்கும், அண்ட் நைட் வியூஸ்லாம் வந்து ரொம்பவே ஆசமாக இருக்குது. அண்ட் இதோட ரெஸ்டாரண்ட்டோட ஸ்டைலிங்லேருந்து எல்லாத்தோட பிக்சர்ஸையுமே வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. பெட்ரூம், சிட்டிங் ஏரியா, எல்லா விஷயங்களையுமே வந்து இதில் கவர் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. அண்ட் அதோட டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் அதோட விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குற மாதிரி தே ஆர் ஹேவிங் அ டிஸ்கிரிப்ஷன் ஃபார் தட். ஸோ இதை நீங்கள் படிக்கும் போது யூ கேன் கெட் அ டீட்டெயில்டு அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் திஸ் மகாராஜாஸ் எக்ஸ்பிரஸ். பட் நம்ம யூஸ்வலாகவே நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் மகாராஜா எக்ஸ்பிரஸ்ங்கும் போது அப்படின்னு சொல்லிலாம் கேள்விப்பட்டிருப்போம். பட் வென் யூ see the visuals அப்படிங்கும் போது இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சென்னை ரயில் மியூசியம் ஐசிஎஃப்ல இருக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது இதை மெமரபிளாக நம்ம எப்படி ஆக்கிக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. இவங்களே வந்து மியூசியம் ஷாப்புன்னு சொல்லி உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினோட டீட்டெயிலிங்கை வந்து நான் கண்டிப்பாக எவ்ரி டைம் எந்த மாடல் பார்த்தாலும் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இதில் டாய்ஸில் கூட அந்தளவுக்கு வந்து டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் see this is a train set. நிறையா ட்ரெயின் செட்ஸ் வச்சுருக்காங்க, காஃபி மக்ஸ் வச்சுருக்காங்க, அண்ட் ஆல்பம்ஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ், ஸ்டாம்ப்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது when you take for your உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம், இல்லை நீங்களே இங்கே வந்துட்டு போனீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் மாதிரி யூ கேன் ஜஸ்ட் பை திஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ யூஸ்வலாக நம்ம கடையில் ஒரு டாய் வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து அந்த பிளாஸ்டிக் அப்புறம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோ இருக்காது. பட் when you see this train ரொம்பவே அழகாக இந்த ட்ராக்கை எந்த அளவுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்களேன். ரொம்பவே அழகாக இருக்குது. ஸோ இதோட ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி இந்த ப்ரைஸிங் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அண்ட் காஃபி மக்ஸ்,
ஸ்டாம்ப்ஸ் வச்சுருக்காங்க. ஒவ்வொரு இதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸிங்கும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் ஆப்ஷனல். ஆனால் நீங்கள் வந்துட்டு போனீங்க அப்படிங்கிறதுக்கு யூ கேன் ஜஸ்ட் பை உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்களாகட்டும், ட்ரெயின் ஆகட்டும், நீங்கள் பிடிச்சதை நீங்கள் வாங்கிட்டு போனீங்க அப்படின்னா ஒரு மெமரபிளான ஒரு விஷயமாய் வந்து அமையும். இப்போ சென்னை ரயில் மியூசியம் ஐசிஎஃப்ல இருக்கக்கூடியதில் நம்ம ஆர்ட் கேலரியில் இருக்கோம். ஸோ ஆர்ட்லேயும் வந்து அவங்க நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்கங்க. ஸோ இது ஒவ்வொரு டைமும் ஒரு கேம்ப் மாதிரி நடந்து அந்த கேம்பில் வந்து ஆர்டிஸ்ட்லாம் வர வச்சு நிறைய ட்ராயிங்ஸ் அண்ட் பெயிண்டிங்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பியூட்டிஃபுல்லான ட்ரெயினை பற்றி நம்ம பேசியே ஆகணும். ஒரே ஒரு கரெக்டாக ஒரு ஸ்ப்ரிங், நல்ல ரிஜிடான ஒரு ஸ்ப்ரிங் வச்சு யூஸ் பண்ணி இந்த அழகான இந்த ட்ரெயினை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த வீல்ஸ், இங்கே இருக்கக்கூடிய அந்த செயின்ஸ், இந்த ட்ராக்ஸ்லேருந்து எல்லாத்துமே வந்து ரொம்ப பக்காவாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இது அப்படியே கொடுத்தாங்க அப்படின்னா நான் வீட்டில் தூக்கிட்டு போய் வச்சிடலாம். அந்தளவுக்கு ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து இந்த ஆர்ட் கேலரியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின், வந்தே பாரத் ட்ரெயினை வந்து ரொம்ப அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷுவல்ஸை பார்க்கலாம். அண்ட் வந்து பெயிண்டர்ஸ்க்குமே ட்ராயிங்ஸ் கொடுக்குறவங்களுக்குமே வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த கேம்பெயின் நடந்து இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெயிண்டிங்ஸுமே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வரைஞ்சது. ஸோ அது யார் வரைஞ்சாங்க, அவங்களுக்கு பின்னாடி என்ன கதைங்கிறதெல்லாம் ரொம்பவே அழகாக அந்த பெயிண்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதை தொடர்ந்து பார்க்கலாம். வந்தே பாரத் அப்படியே தத்ரூபமா வரைஞ்சிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போறது லோகோமோட்டிவ் அண்ட் பவர் யூனிட் கேலரிங்க. ஸோ உள்ள நிறைய ட்ரெயின்ஸ் மாடல்ஸ்லாம் திரும்பி வச்சிருக்காங்க. பட் சம்திங் இட்ஸ் கோயிங் டு பி ஸ்பெஷல் நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். திஸ் இஸ் வெரி பர்டிகுலர். எல்லாமே இப்போ நம்ம கீழே பார்த்தது இதெல்லாம் வந்து ட்ரெயினோட மாடல்ஸ். பட் யூ கேன் சி இன்ஜின். ஸோ அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறது தான் ரொம்பவே அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ இவங்களோட ஒர்க்கிங்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி திங் ஹேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களா. பேர்லேருந்து எல்லாமே NTPC, டார்லிப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மென்ஷனிங் தான் வந்து இதோட ஹைலைட்டுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இன்ஜின்ஸோட மோஸ்ட் கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே இட் வில் பி இன் ரெட்டு இல்லை இந்த மாதிரி ஒயிட் வித் கிரே கலர் காம்பினேஷனில் இருக்குது. ஸோ இதில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ரயில் அப்படின்னு சொல்லி அழகாக ஹிந்தியில் எழுதியிருக்காங்க. அண்ட் இதோட நம்பர் வந்து 30014 அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டியில் ஓடிச்சு அப்படின்னா அதுக்கு மேலே இருக்கும் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த நீடல் அந்த இது வச்சு தான் வந்து அந்த எலக்ட்ரிசிட்டியை ஓடும். ஸோ அதோட இதை கூட டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேஸ்ன்னு எழுதியிருக்கு, விச் இஸ் இன் க்ரீன் கலர். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கோல் வச்சு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல் அந்த காலத்தில் நம்ம பார்க்கும்போது கரிக்கோல் வச்சு தான் வந்து புகைவண்டியெல்லாம் வந்து ஓடுச்சு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த கோல் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அதோட ஆட்கள் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ தண்ணி ஃபஸ்ட்டு வாட்டர் ஃபில் பண்ணுறாங்க. வாட்டர் ஃபில் பண்ணக்கப்புறம் கோலையும் வந்து ஒரு இடத்துல ஃபில் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ அதை வந்து மேலே எப்படி ஏற்றிட்டு போகிறாங்க, அது எடுத்தால் மட்டும்தான் யூ கேன் ரன் த ட்ரெயின் அப்படிங்கிறதான் விஷயம். ஸோ இது இந்தியன் ரயில்வேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெயின் அழகாக போட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ஒரு இந்தியன் ரயில்வேஸ் வித் இஸ் ஹேவிங் இன்ஜின். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 70579 WDG4D அப்படின்னு சொல்லி அந்த நம்பர், அந்த டீட்டெயில்ஸ் எக்ஸாக்டாக ஒரு ட்ரெயின் எப்படி இருக்குமோ அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி ஒரு மாடல் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ஒரு மினியாச்சர் சைஸில் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ரொம்பவே வியக்க வைக்கிற மாதிரி இருக்குது இவங்களோட ஒர்க்ஸ் எல்லாமே. அப்போ இருந்த ட்ரெயின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரிக்கோல் யூஸ் பண்ணாங்க, ஸ்டீம்ஸ் அது மூலமாக ஓடிச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்தது. பட் எலக்ட்ரிசிட்டிக்கு முன்னாடி வந்து டீசலில் ஓடிச்சு. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ டீசல் மல்டிபிள் யூனிட் 700 ஹார்ஸ் பவர் அப்படிங்கிறது தான் இதோட யூனிட். அண்ட் இந்த ட்ரெயினோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து அழகாக டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேலரியில் வந்து பார்த்தீங்கன்னா
டெக்னிக்கலாக வந்து ட்ரெயினில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்க. ஒவ்வொரு ட்ரெயினுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணுறதுனால இதோட கரண்ட் என்ன கரண்ட், ஏசியா டிசியாங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு ஏசி டைப் ஆஃப் கரண்ட் தான் வந்து இந்த எலக்ட்ரிக்கல் மல்டிபிள் யூனிட்டில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ட்ரெயின்ஸ் இதெல்லாம் தாண்டி நமக்கு மெட்ரோ வந்தது. ஸோ மெட்ரோவில் என்னென்ன கோச்சஸ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத சம்மந்தமான விஷயங்களை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கொல்கட்டாவில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரிலேட்டடான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கே இருக்குது. ஸோ நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறனால எவ்வளோ பவர், எவ்வளோ லோடு, எவ்வளோ காஜ், எவ்வளோ ஹைட்டு, வித்து, லென்த்துன்னு சொல்லி இந்த டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த ட்ரெயினோட விஷயங்கள் என்னென்னங்கிறத டெக்னிக்கலாக ஒவ்வொரு ட்ரெயின்ஸ்க்கும் எப்படிங்கிறது தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அது என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, WDGF இது ஒரு வகையான ஒரு ட்ரெயின். அடுத்ததான் WDG4D. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரெயினுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸை தான் கீழே ரொம்பவே அழகாக உங்களுக்கு புரிகிற வகையில் கொடுத்துருக்காங்க. பாம்பன் பாலம் அப்படின்னா அது ஒரு ஸ்பெஷாலிட்டி தான். ஏன் அப்படின்னா ட்ரெயின் போகிறப்போ அந்த ட்ராக் அப்படியே இருக்கும், ட்ரெயின் போகாதப்போ அதோட ட்ராக் வந்து ரெண்டாக ஓப்பன் ஆகி அதில் வந்து ஷிப்பு போகக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி இருக்கிறது தாங்க. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ரொம்ப அமேசிங்கான ஒரு ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி பாம்பன் பாலத்தை பில்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரி வித்தியாசமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. அதாவது பாலமாக அமைஞ்சிருக்கக்கூடிய ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். ரிவர் அக்ராஸ் காவேரி எக்ஸ்பிரஸ் வந்து கிராசிங் காவேரி அதை மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வைகை ரிவரில் ஒரு எக்ஸ்பிரஸ் கிராஸ் பண்ணுறதை காமிச்சிருக்காங்க. இப்படி அப்புறம் வந்து போகக்கூடியது ஒரு மவுண்டெயின்ஸ்குள்ளேயோ இல்லை ஹில் ஸ்டேஷன்லேயோ இல்லை ஒரு ஃபாரஸ்ட் மவுண்டெயின் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள்ல கிராஸ் பண்ணி போகிற மாதிரி அதோட விஷுவல்ஸையும் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயினோட பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்கங்க. ஸோ இது என்னென்ன பார்ட், எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபிகேஷன்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூ மஸ்ட் விசிட் சென்னை ரயில் மியூசியம் ICFல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களை பார்க்கும்போது நிறைய இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். அண்ட் இது வந்து ஒரு நாலேஜபிளான ஒரு ட்ரிப்பாகவும் உங்களுக்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளீஸ் டூ விசிட். ஸோ சென்னை ரயில் மியூசியம் ICFல இருக்கக்கூடிய ஒரு ஹெரிட்டேஜ் கார்னருக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். கார்னர்னு இல்லைங்க, இந்த மியூசியத்தில் இதுவும் ஒரு ஹைலைட்டாக இருந்துகிட்ருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்பவே பழங்காலத்து பொருட்களெல்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க, அப்படிலாம் பண்ணியிருப்பாங்க. பட் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா UK, US, வேறு யூரோப் இந்த மாதிரி கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய கிளாக்ஸ், வாட்சஸ், கேமராஸ், அயன் பாக்ஸ் அப்படிங்கிற டேப் ரெக்கார்டர், அப்புறம் மைக் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களில் இதை வந்து ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. ப்ரிசர்வ் மட்டும் இல்லைங்க, ரிப்பேர் பண்ணி எல்லாத்தையும் யூஸபிள் கண்டிஷனில் இப்போ வச்சுருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேட் பஞ்சிங் அட்டெண்டன்ஸ் மிஷின். ஸோ அந்த டைமில் கேட் பஞ்சிங் அட்டெண்டன்ஸ் மிஷின் எப்படி இருக்குன்னா, ஸோ ஒரு பேப்பர் இருக்கும், அது எந்த டைமில் நீங்கள் பஞ்ச் பண்ண உள்ளே விடுறீங்களோ இட் கிவ்ஸ் அ சவுண்டு. இது அந்த டைமுக்கு வந்து நீங்கள் எந்த டைமுக்கு இன் போகிறீங்க, எந்த டைமுக்கு அவுட் போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் அன் ஓல்டு கேமரா. ரொம்ப பழைய காலத்து, லைக் 100 இயர்ஸ்க்கு கிட்ட கூட இருக்கும். ஆனால் இதை ப்ரிசர்வ் பண்ணி இதை ரிப்பேர் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. கேமராஸ், டார்ச் லைட், ஃபோன்ஸ், கேன் சி ஹலோ ஃபோன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஃபோன்ஸ் எல்லாம் நம்ம எப்போவோ பழைய 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 படங்களில் பார்த்த ஒரு டைமில் இருந்தக்கூடிய ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷனில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா காரியங்களுமே ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. அண்ட் இந்த சைடு கார்னரில், இந்த சைடு கார்னர்ஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் இஸ் வால் கிளாக்ஸ். ஸோ இங்கே நிறைய கிளாக்ஸ் வச்சுருக்காங்க. அது ஒரு 100 வருஷம் பழமையான கிளாக்ஸை வந்து இப்போவும் வந்து அவங்க ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பீஜிங்லேருந்து டொராண்டோ, துபாய், மாஸ்கோ, கேப்டவுன் அப்படின்னு சொல்லி எங்கெங்கேருந்து அவங்க வாங்கிட்டு வந்தாங்களோ அங்கங்கேருந்து அந்த பேரெல்லாம் போட்டு ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி அப்ரிஷியேட்டபிள் திங் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த இடமும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது.
இந்த ட்ரெயின் கேலரியில் மோஸ்ட் ஆஃப் தி ட்ரெயின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்க ட்ரெயின்ஸான படங்கள் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா 2006 2007 அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாருமே ட்ரெயினில் போயிருப்போம். ஸோ அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ட்ரெயின்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய சீட்ஸ் எல்லாம் கூட தனியாக நமக்காக வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஹேண்டில்ஸ், ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஹேண்டில்ஸ் வந்து இருக்கணும், அதுவும் எப்படி இருக்கும்னு தெரியறதுக்காக ஹேண்டில்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. சிட்டி ட்ரெயின்ஸில் எப்படி ஹேண்டில்ஸ் இருக்கும், அதே மாதிரி நம்ம எக்ஸ்பிரஸஸில் சில இடங்களில் ஹேண்டில்ஸ் கொடுத்துருப்பாங்க. சீட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த சீட்டிங்ஸை கூட ரொம்ப அழகாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய ஏகப்பட்ட விஷயங்களை வந்து இந்த ட்ரெயின் கேலரியில் கவர் பண்ணியிருக்காங்கங்க. ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதை சொல்லுது, ஒவ்வொரு எழுத்துக்களும் வந்து அதோட ஹிஸ்ட்ரியை பேசுதுங்கிற மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ திஸ் வாஸ் அன் அமேசிங் டே ஃபார் மீ அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். சென்னையில் இருக்க ரயில் மியூசியத்துக்கு வந்துட்டு ட்ரெயினில் போகாமல் இருந்தால் எப்படி? இது கரெக்டான விஷயமா? அதனாலேயே வந்து இப்போ நம்ம ட்ரெயினில் போய் தான் காமிக்க போகிறோம். அதனால் இந்த டோட்டல் மியூசியத்தையுமே நம்ம வந்து பார்க்கக்கூடிய விசிபிலிட்டி நமக்கு கிடைக்குது. வாங்க போகலாம். நார்மலாக வந்து போகிற ட்ரெயின்ஸ்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஜன்னல்லாம் இருக்காதுங்க. பட் நல்ல ஜன்னலாக நல்ல காற்றோட்டமாக இருக்குது. ஸோ இதில் விஷுவல்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நிறைய விதமான ட்ரெயின்ஸை வந்து இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம், ஒரு சில ட்ரெயின்ஸை நம்ம ஏற்கனவே பார்த்து அதோட விஷயங்கள் பற்றி பேசியிருக்கோம். பட் நம்ம பார்க்காத ஒரு சில ட்ரெயின்ஸு அண்ட் இன்ஜின்ஸையும் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. யூ கேன் see that. Nice ride. I had and enjoyed my time. ஸோ இன்றைக்கி நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருந்தோம். லாஸ்ட் வீக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வாரமும் வந்து ஒரு ட்ரெயின் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான விஷயங்கள் நிறையா பார்த்துருந்தோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களே சந்திக்கிறேன். Until then, it's tata, bye bye from Brinda.